மேடம், என் ஹஸ்பண்ட் கார்த்தி தானி அம்மாக்கு தெரியாது. அவரை ராஜாங்கிற பேர்ல தான் அவங்களுக்கு தெரியும். என்ன சொல்ற ரேவதி? கார்த்தி பேரு ராஜாவா? எதுக்காக இந்த பேர் மாற்றம்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? உங்க பையன். ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். கோயிலை திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். கூட்ட உடைச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகார பூஜை பண்ணாம கோயிலை திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? சொல்றபடி நடக்கலன்னா அவனை என்ன பண்றது? அப்படி என் பேரை சொன்னது நடக்கலன்னா நான் உயிரோட இல்லைன்னு வச்சுங்க. ஓ, கார்த்தி வாழ்க்கையில இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? கிராமத்துல அவருக்கு இப்படி தாத்தா பாட்டி தாய் மாமான்னு நிறைய உறவு இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். அவர் இந்த கிராமத்துக்கு வந்ததே பிரிஞ்சு கிடக்குற எங்க 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கதான். வந்த இடத்துலதான் எங்க அப்பா கையால தான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எங்க தாத்தா சொல்லிருக்காரு. அந்த 2 விஷயத்தையும் செஞ்சு முடிக்கதான் தாத்தா ராஜா சேதுபதியோட பேரனா இருந்தவரு எங்க வீட்டுல ராஜாங்கிற பேர்ல டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இடையில சந்தர்ப்ப சூழ்நிலையால என்னையும் அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கார்த்தி வாழ்க்கையில சினிமால நடக்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்திருக்கு. இங்க வந்து அவர் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்துக்காரராவே ஆயிட்டாரு போல இருக்கே. எல்லாமே எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு தான். ஆனா என்னோட சித்திக்கு அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை எங்க அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ண தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதனாலதான் அம்மா கிட்ட நீங்க பேசும்போது உங்க மூலமா ஏதாவது நிரூபிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்காம தப்பு பண்ண பார்த்தேன். நல்ல வேலை நீ சைகை செஞ்சதும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். கார்த்தி சென்னையில பெரிய பிசினஸ் மேன். அவர் கை தட்டினா வேலை செய்ய 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் இங்க வந்து டிரைவரா இருக்காருன்னா உங்க 2 குடும்பத்து மேலயும் எவ்வளவு பாசமா இருக்காருன்னு தெரியுது. அவரு மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே நீ லக்கி தான். நீங்க சொல்றது உண்மைதான்.